நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஓபிஎஸ் அங்க நின்றார். ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தார். அதான் ஓபிஎஸ் அணி அப்படின்னு தான் சொல்லணும், அவங்க இருந்தாங்க. அதே போல டிடிவி தினகரனும் அந்த அணியில இருந்தார். இப்ப டிடிவி தினகரனும் அந்த அணியில இருக்கிறார், ஓபிஎஸ் அவர்களும் அந்த அணியில இருக்கிறார். தேமுதிக அந்த அணியில இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்காங்களா இல்லையாங்கிறது பிரேமலதா அண்ணியாருக்கு தான் வெளிச்சம். நாங்க ஜனவரியில அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க, ஆனா இப்ப இருக்கிறோமா இல்லையாங்கிறத அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. இப்ப கடந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதங்களுக்குள்ளாக அமித்ஷா சென்னைக்கு வந்து எடப்பாடி கையை தூக்கி அதிமுக பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியினோட கூட்டணியில அப்ப ஏற்கனவே இருக்கிற ஓபிஎஸ், ஏற்கனவே இருக்கிற டிடிவி, இப்ப